வணக்கம். பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலில் உள்ளதால் மே தின கொண்டாட்டங்கள் நடைபெறுமா என்ற விஷயத்தை பார்ப்போம். இன்று 25/4/2024 சென்னை செய்தித்தாளில் வந்தவை. தமிழகத்தில் விதிமுறைகளை பின்பற்றி மே தின கொண்டாட்டங்களுக்கு கலெக்டர்கள் அனுமதி வழங்கலாம். சென்னை ஏப்ரல் 25 நாடாளுமன்ற பொது தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டமாக நடைபெறுவதால் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து அமலில் உள்ளது. தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் முதல் கட்டமாக கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் 4 வரை தொடரும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். ஆனாலும் அரசு திட்டங்களுக்கான அனுமதி தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் எழுதி ஒப்புதல் பெற்று அதை நடைமுறைப்படுத்தலாம் என்று கூறியுள்ளார். வருகின்ற மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் தமிழகத்தில் அனைத்து தொழிலாளர்களும் கட்சி சார்பிலோ அல்லது அமைப்பு சார்பாகவோ கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். சென்னையில் திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவுக்கு ஊர்வலமாக சென்று சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலில் உள்ளதால் ஊர்வலம் மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டியுள்ளது. அதன்படி பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தொழிலாளர்கள் தினம் கொண்டாட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் மூலம் அனுமதி கேட்டுள்ளனர். இது பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்தார். இப்போது தமிழகத்தில் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் விதிமுறைகளை பின்பற்றி மே தின கொண்டாட்டத்திற்கு அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அனுமதி வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்ற செய்தித்தாளில் வெளியிடப்பட்டவை. அந்தந்த மாவட்டத்திற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து அனுமதி பெற்று உழைப்பாளர் தினத்தை மே தினம் 1 கொண்டாடுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருக்குமேனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.